பிரைஸ் தி லார்ட். ஆண்டவரும் அருமை இரட்சகருமாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினால் இந்த மனமகிழ்ச்சி நாளின் காலை வேளையிலே உங்கள் யாவருக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். சுகமாயிருப்பதை விசுவாசித்து இந்த காலை ஆராதனைக்குள் நாம் கடந்து செல்வதற்கு முன்பதாக கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். எங்களை நேசிக்கும் எங்கள் நல்ல ஆண்டவரே, பரலோக பிதாவே, உம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் திருநாமத்தினால் இந்த காலை வேளையில் நாங்கள் உம்மை தொழுது கொள்ள எங்களை அர்ப்பணிக்கிறோம். இந்த ஆராதனையில் எங்களோடு இடைப்படுவீராக. தேவனாகிய கர்த்தர் நம்முடைய மாட்சிமை விளங்கப்படும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தினால் எல்லா தடைகள் மாறட்டும். பரிசுத்த ஆவியானவர் இந்த ஆராதனைகளை ஆட்கொண்டு நடத்துவீராக. எல்லா புகழ் மேன்மை உமக்கு சேரட்டும். நீர் மாத்திரம் உயர்ந்திருப்பீராக. இரட்சகர் இயேசுவின் மூலம் வேண்டுகிறேன் நல்ல பிதாவே, ஆமென். விசுவாசியே நீ கலங்காதே, விசுவாசியே நீ கலங்காதே, விசுவாசியே நீ பதறாதே, விசுவாசியே நீ கலங்காதே. விசுவாசத்தால் நீதிமான் மீண்டும் மீண்டும் பிழைப்பான். விசுவாசத்தால் நீதிமான் மீண்டும் மீண்டும் பிழைப்பான். கர்த்தரின் கை உருகவில்லை, கர்த்தரின் வாக்கு மாறிடவே, சுத்தர்களாய் மாறிடவே சுதர் புரிந்தனரே. சுத்தர்களாய் மாறிடவே சுதர் புரிந்தனரே. விசுவாசியே நீ பதறாதே, விசுவாசியே நீ கலங்காதே. நீதிமான் மீண்டும் மீண்டும் பிழைப்பான். விசுவாசத்தால் நீதிமான் மீண்டும் மீண்டும் பிழைப்பான். பரிசுத்த ஆவியானவரே, பரிசுத்த பாதையில் நடத்திடுவார். கிருபையிலே நாம் வளர்ந்திடுவோம், வரங்களை நாடிடுவோம். கிருபையிலே வளர்ந்திடுவோம், வரங்களை நாடிடுவோம். விசுவாசியே நீ பதறாதே, விசுவாசியே நீ கலங்காதே. விசுவாசியே நீ பதறாதே, விசுவாசியே நீ கலங்காதே. விசுவாசத்தால் நீதிமான் மீண்டும் மீண்டும் பிழைப்பான். விசுவாசத்தால் நீதிமான் மீண்டும் மீண்டும் பிழைப்பான். திருச்சபையே கிரியை செய்வார், திவ்ய அன்பை பெருகிடுவார். அன்பை பெருகிடுவார். தலைமுறையாய் தலைமுறையாய் தழைத்திட அருள் புரிவார். தலைமுறையாய் தலைமுறையாய் தழைத்திட அருள் புரிவார். விசுவாசியே நீ பதறாதே, விசுவாசியே நீ கலங்காதே. விசுவாசியே நீ பதறாதே, விசுவாசியே நீ கலங்காதே.
விசுவாசத்தால் நீதிமான் என்றும் பிழைப்பான். விசுவாசத்தால் நீதிமான் என்றும் பிழைப்பான். அஞ்சிடாதே தஞ்சம் இயேசு உன்னரணே. நெஞ்சமெறி அஞ்சிடாதே தஞ்சம் இயேசு உன்னரணே. தம் ஜனத்தை சீக்கிரமா தம்முடன் சேர்த்துக் கொள்வார். தம் ஜனத்தை சீக்கிரமா தம்முடன் சேர்த்துக் கொள்வார். விசுவாசியே நீ பதறாதே, விசுவாசியே நீ கலங்காதே. விசுவாசத்தால் நீதிமான் என்றும் பிழைப்பான். விசுவாசத்தால் நீதிமான் என்றும் பிழைப்பான். விசுவாசத்தால் நீதிமான் என்றும் பிழைப்பான். இன்னும் சரணங்கதா? சரி, கட் பண்ணி போடலாமா? மேகம் போன்ற வாக்குத்தத்தம். மேகம் போன்ற வாக்குத்தத்தம் சூழ நின்று காத்திருக்க. விசுவாசத்தால் உரிமை கொள்வார், விரைந்து முன்னேறிடுவார். விசுவாசத்தால் உரிமை கொள்வார், விரைந்து முன்னேறிடுவார். விசுவாசியே நீ பதறாதே, விசுவாசியே நீ கலங்காதே. விசுவாசியே நீ பதறாதே, விசுவாசத்தால் நீதிமான் என்றும் பிழைப்பான். விசுவாசத்தால் நீதிமான் என்றும் பிழைப்பான். விசுவாசத்தால் நீதிமான் என்றும் பிழைப்பான். தொடர்ந்து நம்முடைய ஆண்டவரை நாம் பாடி ஆராதனை செய்தவரை மகிமைப்படுத்துவோம். ஆராதனைக்குள் வாசம் செய்யும் ஆவியானவரே, எங்கள் ஆராதனைக்குள் நீங்கள் வாசம் செய்திடுவே. ஆராதனைக்குள் வாசம் செய்யும் ஆவியானவரே, எங்கள் ஆராதனைக்குள் வாசம் செய்திடுவே. அல்லேலூயா ஆராதனை, அல்லேலூயா ஆராதனை, அல்லேலூயா ஆராதனை, அல்லேலூயா ஆராதனை, 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 ஆராதனை உமக்கே. ஆராதனை, ஆராதனை, ஆராதனை.
அவர் ஒருவருக்கே நாம் ஆராதனை செய்வோம். ஆராதனையில் வாசம் பண்ணுகிற அந்த ஆண்டவர் ஈசோப்பினால் கழுவும் இன்றே சுத்தமாவோ, ஈசோப்பினால் கழுவும் இன்றே சுத்தமாவோ, குறைகின்ற பனி போல வெண்மையாக்குமையா உன் திருவார்த்தையினார், குறைகின்ற பனி போல வெண்மையாக்குமையா உன் திருவார்த்தையினார். மகிமை மகிமை மாட்சிமை மாறாய நேசருக்கே, மகிமை மகிமை மாட்சிமை மாறாய நேசருக்கே. Amen. தெய்வீக கூடாரமே என் தேவனின் சன்னதியே, தேடி ஓடி வந்தோ தெவிட்டாத வாக்கியமே, தெய்வீக கூடாரமே தேவனின் சன்னதியே, தேடி ஓடி வந்தோ தெவிட்டாத வாக்கியமே. மகிமை மகிமை மாட்சிமை மாறாய நேசருக்கே, மகிமை மகிமை மாட்சிமை மாறாய நேசருக்கே. அவருடைய சமூகத்திலே அவரை தொழுது கொள்ளும் இந்த வேளையில ஆண்டவரே வாழ்க்கையில் வாரும், அவரை நாம் அழைப்போம். ஆமென். எருசலேம் குமாரத்திகள் அவரை அழைத்த விதமாக இன்றைக்கு இந்த வாழ்க்கையில் வாரும் ஆண்டவரே என்று நாம் அவரை அழைப்போம். சாலேமின் ராஜா சந்தையின்றார் சுவாமி வாருமே, சுவாமி வாருமே, இந்த தாருளை நீதினில் ஆளுகை செய்திட நடுதி வாருமே, நீதினில் ஆளுகை செய்திட சடுதி வாருமே. சாலேமின் ராஜா சங்கையின் ராஜா சுவாமி வாருமே. எட்டி எட்டி உம்மை அண்ணாந்து பார்த்து கண் பூத்து போகுதே, எட்டி எட்டி உம்மை அண்ணாந்து பார்த்து கண் பூத்து போகுதே, நீர் சுட்டி காட்டி போன வாக்குதத்தம் நிறைவேறலாகுதே, நீர் சுட்டி காட்டி போன வாக்குதத்தம் நிறைவேறலாகுதே. சாலேமின் ராஜா சந்தையின் ராஜா சுவாமி வாருமே, இந்த தாருளை நீதினில் ஆளுகை செய்திட சடுதி வாருமே, இந்த தாருளை நீதினில் ஆளுகை செய்திட சடுதி வாருமே. சாலேமின் ராஜா சங்கையின் ராஜா சுவாமி வாருமே, சுவாமி வாருமே,
நம்முடைய வாழ்க்கையில் எல்லா குறைவையும் மாற்றுகிற தேவனாயிருக்கிறார். காலை வேளையிலே அவரை நாம் மகிமைப்படுத்திக் கொண்டே இருக்கிறோம். நீ வாரும் ஆண்டவரே. அப்பாவும் சமூகத்தில் அப்பங்கள் நாங்களையா, அப்பாவும் சமூகத்தில் அப்பங்கள் நாங்களையா, எப்போதும் திருப்பாதம் அமர்ந்திட ஏங்கி தவிக்கின்றோம். எப்போதும் திருப்பாதம் அமர்ந்திட ஏங்கி தவிக்கின்றோம். மகிமை மகிமை மாட்சிமை ஆராய நேசருக்கே, மகிமை மகிமை மாட்சிமை ஆராய நேசருக்கே, மகிமை மகிமை மாட்சிமை ஆராய நேசருக்கே, மகிமை மகிமை மாட்சிமை ஆராய நேசருக்கே. அவரே எல்லாவற்றுக்கெல்லாம் ஆனவர். அவர் எங்கும் நிறைந்திருக்கிறவர். அவருடைய சமூகத்தை நோக்கி நாம் பார்ப்போம். இந்த உலகத்தில் அவரை தவிர நமக்கு சொந்தம் என்று சொல்லிக்கொள்ள ஒன்றுமில்லை. நீங்க தான் ஆண்டவரே எனக்கு சொந்தம். உங்களிடத்தில் எங்களை முற்றிலுமாய் தருகிறோம். அவரை வாரும் என்று அழைத்துக் கொண்டிருக்கிறோம். அவருடைய சமூகத்திலே நாம் கூடி வந்திருக்கிறோம். அவர் ஒருவருக்கு நாம் ஆராதனை செலுத்திக் கொண்டிருக்கிறோம். அவரே நமக்கு சொந்தமானவர். அவர் நம் வாழ்க்கையில் வரும் பொழுது எல்லா வேதனைகள் மாறிப்போகும், எல்லா குறைவுகளும் மாறிப்போகும். அந்த தேவனை நோக்கி இந்த காலை ஆராதெல்லாம் உயர்த்தி மகிமைப்படுத்துவோம். என்று சொல்லிக்கொள்ள உம்மை விட யாரும் இல்லை என்று அள்ளிக்கொள்ள உம்மை விட யாரும் இல்லை. இயேசுவே இயேசுவே இயேசுவே
உம் கிருபையினால் பிழைத்துக் கொண்டேன், உம் பாசத்தினால் நான் பிழைத்துப் போனேன். உம் கிருபையினால் நான் பிழைத்துக் கொண்டேன், உம் பாசத்தினால் நான் திகைத்துப் போனேன், நான் திகைத்துப் போனேன், நான் திகைத்துப் போனேனே. சொல்லிக்கொள்ள சொல்லிக்கொள்ள ஏதுமில்லை. இயேசுவே, இயேசுவே, எல்லாம் இயேசுவே, 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 எல்லாம் இயேசுவே. அவர் ஒருவரே நமக்கு சொந்தமாயிருக்கிறார். அவர் ஒருவர் நமக்கு சொத்தாக இருக்கிறார். ஆண்டவரே, இடத்தில் ஒப்புக் கொடுக்கிறேன். அவர் இல்லாவிட்டால் எவ்வளவு வாழ்க்கை ஒன்றுமில்லாமல் இருக்குமே. பக்தர் வாரு சொல்லுங்க, ஆண்டவரே என் வாழ்க்கையில் நீர் வாரும். ஆண்டவரே நீர் இல்லாவிட்டால் என் வாழ்க்கை திசை மாறி போகும். ஆண்டவரே என் வாழ்க்கையில் நீர் வாரும் என்று கேட்கிறேன். அலை மோதும் ஆழ்கடலே அடியேன் நான் ஒரு சிறு கப்பல். அலை மோதும் ஆழ்கடலே அடியேன் நான் ஒரு சிறு கப்பல். ஆண்டவரே வாருமையா என் கப்பலில் மாலுமியா, என் கப்பலில் நீ மாலுமியா, என் கப்பலில் நீ மாலுமியா. ஆண்டவரே நீர் வாரும் என்று வரை நாம் அழைப்போம். நான்கு திசையில் நான் செல்லும் திசையை நான் அறியேனே. நான்கு திசையில் நான் செல்லும் திசையை நான் அறியேனே. நீரந்தன் கப்பலில் நித்தமும் இருந்தார், நீரந்தன் கப்பலில் நித்தமும் இருந்தால் நிச்சயம் சேர்வேன் நான் அக்கரையில் சென்று நித்திய காலமெல்லாம் வாழ்ந்திடவே, நித்திய காலமெல்லாம் வாழ்ந்திடவே. அலை மோதும் ஆழ்கடலில் அடியே நான் ஒரு சிறு கப்பல். சிறு பழுதொன்றும் என்னில் வராமல் தினந்தோறும் என்னை காத்தருளே. சிறு பழுதொன்றும் என்னில் வராமல் தினந்தோறும் என்னை
துன்பங்களை தள்ளி இன்பமுடன் வாழ்ந்திடுவே, இன்பமுடன் வாழ்ந்திடுவே. ஒரு பொழுதும் அன்பை விடாமல் அன்பினையே எண்ணி துன்பங்களை தள்ளி இன்பமுடன் உம்மில் வாழ்ந்திடுவே, இன்பமுடன் உம்மில் வாழ்ந்திடுவே. ஒரு பொழுதும் அவருடைய அன்பை விடாமல் அவருடைய அன்பையே எண்ணி துன்பங்களை தள்ளி இன்பமுடன் நான் வாழ்ந்திடுவேன். சிறு பொழுதொன்றும் எண்ணில் வராமல் தினந்தோறும் என்னை காத்துருள்வேன். அர்ப்பணித்து இந்த வார்த்தைகளை சொல்லலாமா? ஹல்லேலூயா. Thank you Jesus. Amen. சிறு பொழுதொன்றும் எண்ணில் வராமல் தினந்தோறும் என்னை காத்துருள்வேன். சிறு பொழுதொன்றும் எண்ணில் வராமல் தினந்தோறும் என்னை காத்தருள்வீர். ஒரு பொழுதும் அன்பை விடாமல், ஒரு பொழுதும் அன்பை விடாமல் அன்பினையே எண்ணி துன்பங்களை தள்ளி இன்பமுடன் உம்மில் வாழ்ந்திடுவே, இன்பமுடன் உம்மில் வாழ்ந்திடுவே. அலை மோதும் ஆழ்கடலில் அடியே நான் ஒரு சிறு கப்பல். ஆண்டவரே வாருமையா என் கப்பலில் மாலுமியா, என் கப்பலில் மாலுமியா. அவரை நோக்கி கேட்கலாமா? ஆண்டவரே வாருமையா என் கப்பலில் மாலுமியா, என் கப்பலில் மாலுமியா. அவனுடைய வாழ்க்கை படகுல வருமாறு இவ்வுலக வாழ்க்கை நாம் லகுவாய் கடக்க முடியும். சிறு பழுது ஒன்றும் நம்மில் வராமல் தினந்தோறும் காக்கிற தேவன். 4 திசைகளில் நான் செல்லும் திசையை நான் அறியவில்லை. நீர் இந்த ஆண்டவரை பட்சத்தில் என் பக்கத்தில் இருந்தால் நான் நாடிய துறைக்கு நான் செல்ல முடியுமே. என்னை வழி நடத்தும் ஆண்டவரே. இக்கால சூழலில் நோக்கி நான் பார்க்கிறேன். ஆண்டவரே வாரும். சிறு படகாக என் வாழ்க்கையில் என் குடும்பத்தில் நீ வாரும் ஆண்டவரே. நீ வாரும் ஆண்டவரே. என்னை கரங்களை ஒப்பு கொடுக்கிறேன். நீரே என்னை ஆண்டு நடத்தும் ஆண்டவரே. Glory to God. Glory to God. Glory to God. நீர் மாத்திரமே இருந்தோம். நீர் மாத்திரம். ஆராதனையின் தலைவரே வாரும். துதிக்கு பாத்திரரே வாரும். சர்வ சிருஷ்டிகரே வாரும். வல்லமை உள்ளவரே வாரும். நீதியின் தேவனே வாழ்க்கையில வாரும். எங்களை ஆண்டு நடத்தும் ஆண்டவரே. Thank you, Jesus. Thank you, Jesus. Glory to God. எங்கள் ஆவி ஆத்துமா சரீரத்தை எங்களுக்கு உண்டான யாவற்றையும் எங்கள் பிள்ளைகள் குடும்பங்கள் ஆண்டவரே உங்களுடைய கரங்களை நாங்கள் அர்ப்பணிக்கிறோம். சிறு பழுது கொண்டாமல் திசை மாறி செல்லாமல் ஆண்டவரே
உண்மையிலே நாங்கள் இணைந்து பயணிக்க இந்த நாளுமே நாங்கள் அழைக்கிறோம். தொடர்ந்து இடைப்படுகிறார்கள். தொடர்ந்து எங்களோடு இடைப்படுகிறார்கள். எல்லா புகழும் உங்களுக்கு சேரட்டும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த மனமகிழ்ச்சி நாளிலும் வேதாகம பகுதியை நாம் தியானத்துக்கு எடுத்துக்கொள்வோம். ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 59ஆம் அதிகாரம் முதல் வசனத்தை வாசிக்க கேட்போம். இதோ ரட்சிக்க கூடாதபடிக்கு கர்த்தருடைய கை குறுகி போகவும் இல்லை. கர்த்தருடைய கை குறுகி போகவும் இல்லை. ஆண்டவருடைய கை குறுகி போகாத அவருடைய கையை குறித்து இந்த நாளில் நாம் தியானிக்க போகிறோம். குறுகி போகிற அநேக விஷயங்கள் இந்த உலகத்தில் உண்டு. குறுகி போகிற மனிதனுடைய வாழ்நாளை குறித்து வேதாகமம் சொல்கிறது. நீதிமொழிகளின் புஸ்தகத்திலும் அப்போஸ்தலனாகிய பவுல் 1 கொரிந்தியர் 7ஆம் அதிகாரத்திலும் யோபின் புஸ்தகம் 14:1 வாசிக்கும் பொழுது இந்த வேதாகம பகுதியில் மனிதனுடைய வாழ்நாள் குறுகினது என்று வாசிக்கிறோம். 24:10 நீதிமொழிகள் சொல்லுகிறது மனிதனுடைய பலன் குறுகினது. எரேமியா 30:19 சொல்லுகிறது மனிதர்கள் குறுகினவர்களே என்று சொல்லுகிறது. மீகா 2:7 வாசிக்கிறோம் மனிதனுடைய ஆவி குறுகினது என்று வாசிக்கிறோம். ஆகவே எல்லாம் குறுகின ஒரு காரியமாய் இவ்வுலகத்தில் நாம் பார்க்கிறோம். குறுகிய பார்வை, குறுகிய எண்ணங்கள், குறுகிய செயல்கள் மனிதனுடைய வாழ்க்கையில பெருகி கொண்டே இருக்கிறது. ஆகவே சுருக்கமான ஜெபத்திற்கு பெருக்கமான ஆசீர்வாதம் என்று சொல்லிக் கொள்வார்கள். ஒரு குறுகிய வட்டத்திற்குள் வாழ விரும்புகிறார்கள், குறுகிய நோக்கத்தோடு வாழ விரும்புகிறார்கள். ஆகவே என் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, குறுகிய வேத வாசிப்பு, குறுகிய ஜெபம், குறுகிய தரிசனம், குறுகிய நற்கிரியை, குறுகிய வாழ்க்கையை மனிதன் வாழ்ந்து ஒரு குறுகிய வட்டத்திற்குள்ளே வாழ விரும்புகிறான். ஆனால் ஆண்டவருடைய கரம் மட்டுமே குறுகி போகாத கரம். அநேக மனிதர்கள் பல சூழ்நிலைகளில் தன்னுடைய கரத்தை குறுக்கிக் கொள்கிறதை பார்க்கிறோம். ஆகவே ஆண்டவராகிய தேவன் குறுகி போகாத கரத்தை உடையவர். அவருடைய கரம் மனிதனை உருவாக்கிற்று. அவருடைய கரம் மனிதனை உருவாக்கிற்று என்று வேதாகமம் சொல்கிறது. ஏசாயா 45 நீங்கள் வாசிக்கும் பொழுது என்னுடைய கரம் உன்னை உருவாக்கிற்று என்று ஆண்டவர் சொல்லுகிறார். மனிதனை மண்ணினாலே உருவாக்கின அந்த தேவன் மனிதனுடைய இறுதி வாழ்க்கை வரைக்கும் அவர் தன்னுடைய கரத்தினாலே ஏசாயா 46:4 வாசிக்கும் பொழுது நான் முதிர் வயது வரைக்கும் அந்த கரத்தினாலே நான் உன்னை தாங்குவேன், ஏந்துவேன், சுமப்பேன் என்று ஆண்டவர் இவ்வாறு சொல்கிறார். ஆகவே சுமக்கும் அந்த கரம், தாங்கும் அந்த கரம், உருவாக்கும் அந்த கரம், தேற்றும் அந்த கரம். பல இடங்களில் நம்முடைய கரத்தின் கிரியைகளை குறித்து வாசிக்கிறோம். அப்போஸ்தலனாகிய பேதுரு சமுத்திரத்திலே பயணித்த போது அவன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சமுத்திரத்தின் மேல் நடந்து வருகிறதை கண்டு நானும் நடக்க வேண்டும் என்று விரும்பின போது, விசுவாசம் இருந்தால் நடந்து வா என்று இயேசு சொன்ன போது பேதுரு நடந்து வந்த போது மூழ்கி போகிற வேளையில் அவருடைய கரம் அவனை தூக்கி எடுத்ததை பார்க்கிறோம். அவருடைய கரம் தாங்கும் கரமாக, தூக்கி எடுக்கும் கரமாக. தாவீது தன் சங்கீதத்திலே சொல்லுகிறார், என் அடிகள் சறுக்கும் பொழுதெல்லாம் உம் கரமல்லவோ என்னை தாங்கி பிடிக்கிறது என்று சொல்லுகிறார். இத்தனை அற்புதமான அந்த கரம், காயப்படுத்தும் கரம், காயம் கட்டும் கரம், கண்ணீரை துடைக்கிற அவருடைய கரம், தேற்றும் அவருடைய கரம், இப்படி பலவாறு தேவனுடைய கரத்தை பற்றி நாம் தியானிக்க ஏராளமான காரியங்கள் உண்டு. ஆனாலும் குறுகி போகாத இந்த கரம் நம்முடைய வாழ்க்கையிலே எவ்விதமாய் செயல்படுகிறது என்பதை நான் சுருக்கமாக உங்கள் மத்தியிலே சொல்லி கடந்து போக விரும்புகிறேன். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவருடைய கரம் குறுகி போகாமல் முதலாவது அவருடைய கரம் நம்மை ரட்சிக்கிறதா இருக்கிறதை நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். விடுவிக்கிற கரமாய் அவருடைய கரம் இருக்கிறது. அது யாத்ராமத்தின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 6-7 வசனங்களை வாசிக்கும் பொழுது, ஆதலால் இஸ்ரவேல் புத்திரரை நோக்கி, நானே கர்த்தர், உங்கள் மேல் எகிப்தியர் சுமத்தின சுமைகளை நீக்கி நான் உங்களை விடுவித்து உங்களை அவர்கள் அடிமைத்தனத்திற்கு நீங்களாக்கி ஓங்கிய கையினாலும் மகா தண்டனைகளினாலும் உங்களை மீட்டு உங்களை எனக்கு ஜனங்களாக சேர்த்துக் கொண்டு உங்களுக்கு தேவனாயிருப்பேன். உங்கள் மேல் எகிப்தியர் சுமத்தின சுமைகளை நீக்கி உங்களை விடுவிக்கிற உங்கள் தேவனாகிய கர்த்தர் நான் என்று அறிவீர்கள். அன்புக்குரியவர்களே, அவனுடைய கைக்கு நீங்களாக்குகிற தேவனுடைய கரம்
அது நீட்டப்பட்ட கரமாக, ஓங்கிய கரமாக, குறுகி போகாத கரமாய் இருக்கவில்லை. அந்த கரம் எவ்விதமாய் செயல்பட்டது என்பதை நாம் இந்த வேதாகம பகுதியில வாசிக்கிறோம். முதலாவது, இவ்வுலக வாழ்க்கையில தேவன் தம்முடைய சாயலின்படி படைத்த மனிதனுடைய வாழ்க்கையில அவனை விடுவிக்க கூடாதபடி ஒரு சிறையிருப்புக்குள்ளே இவ்வுலகத்தில் அவன் சிக்கிக் கொள்கிறான். அதனால்தான் வேதம் சொல்லுகிறது, யோவான் 8 நாம் வாசிக்கிறோம், குமாரன் விடுதலை ஆக்கினால் மெய்யாகவே விடுதலை என்று நாம் வாசிக்கிறோம். சத்தியத்தை அறியுங்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்று நாம் வாசிக்கிறோம். ஆகவே விடுதலையற்று சிறைப்பட்டிருந்த அந்நாட்களிலே பார்வோனுடைய கைக்கு தம்முடைய ஜனத்தை அன்றைக்கு விடுவித்த அதே ஆண்டவர் இந்த நாளின் தேவ செய்தி கேட்கின்ற வாழ்க்கையில விடுதலையற்ற நிலைமையில் நீ இருப்பாய் என்று சொன்னால், குறுகி போகாத அந்த கரம் இன்றைக்கும் நம்மை விடுவிக்க வல்லமுள்ளதா இருக்கிறது. நம்முடைய சத்துரு நம்முடைய வாழ்க்கையில் நாம் விடுதலையாய் வாழ்வதை விரும்பாமல் அடிமைப்படுத்துகிறதை பார்க்கிறோம். அடிமைப்படுத்துகிற அநேக விஷயங்கள் இந்த உலகத்தில் உண்டு. ஒன்று, சத்துருவாகிய பிசாசு மனிதர்களை அடிமைப்படுத்த பல வழிகளை கொண்டு வருகிறான். பலவிதமான லாகிரி வஸ்துக்களினால் மனிதனை அடிமைப்படுத்துகிறான். உலக வழக்கங்களினால் மனிதனை அடிமைப்படுத்துகிறான். என் அருமையான தேவனுடைய பிள்ளைகள், உலக உறவுகளினாலே அவளை அடிமைப்படுத்துகிறான். பலவாறு இவ்வுலக சிற்றின்பங்களே மனிதனை அடிமைப்படுத்துகிறான். மனிதனுடைய சரீரத்தையும் அவனுடைய எண்ணத்தையும் அவனுடைய ஆவியையும் அவன் சிறைப்பிடித்து தேவன் படைத்த மனுமக்கள் தேவனுக்கு பிரியமாய் வாழக்கூடாதபடிக்கு அவர்களை அடிமைப்படுத்தி விடுகிறான். ஆகவே விடுதலையற்றிருக்கிற ஒரு வாழ்க்கையில மனிதன் வாழ்ந்திருக்கும் பொழுது ஆண்டவரை நோக்கி முறையிட்ட போதெல்லாம் பழைய ஏற்பாட்டு காலத்தில் தேவன் அவர்களை விடுவிக்கிறவராக ஓங்கிய புயத்தினாலே தன்னுடைய ஜனத்தினுடைய வாழ்க்கையில் இருக்கிற எல்லா அடிமைத்தனங்களையும் யார் அவர்களை அடிமைப்படுத்தினார்களோ அவருடைய கைகளிலிருந்து அவர்களை நீங்களாக்கி ரட்சித்தார் என்று வேதாகமம் சொல்லுகிறது. முதலாவது நாம் வாசிக்கிறோம், அருமையான தேவச்சனமே, பார்வோனுடைய கைக்கு ஆண்டவர் விடுவித்ததை நாம் இங்கு வாசிக்கிறோம். 18:10 வசனத்திலேயும் நாம் அதை வாசிக்கிறோம். 2 சாமுவேல் புத்தகம் 22:1 18 வாசிக்கும் பொழுது, தாவீது அவனுடைய எல்லா சத்துருடைய கைக்கும் ஆண்டவர் அவனை நீங்களாக்கி விடுவித்தார் என்று வாசிக்கிறோம். சங்கீதங்களின் புத்தகம் 22 சங்கீதம் 4 அவர்கள் அவரை நம்பினார்கள், நம்பின அவர்களை அவர் விடுவித்தார் என்று வாசிக்கிறோம். சத்துருக்கள் நம்முடைய வாழ்க்கையில வரும் பொழுதெல்லாம் தேவன் படைத்த நம்முடைய ஆண்டவர் ஒரு நாளும் அதை பொறுத்து கொள்கிறது இல்லை. ஆகவேதான் மோசேயினிடத்தில் சொன்னார், ஆலோட்டி நிமித்தம் அவர்கள் படுகிற கஷ்டத்தை நான் பார்த்தேன், என்னுடைய பெருமூச்சை கேட்டேன் என்று சொன்னார். ஆண்டவர் எந்த ஒரு மனிதனும் தான் சிறைப்பட்டிருக்கிறதை ஒரு நாளும் பொறுத்து கொள்ளவே மாட்டார். அவர் விடுவிக்கிற ஒரு தெய்வமாயிருந்தார். ஆகவே இந்த முழு உலகத்தில் அவன் மனுகுலத்தினுடைய மீட்புக்காக அன்றைக்கு சத்துருக்களினுடைய கைகளிலிருந்து விடுவித்த தேவன், ராஜ்யங்களின் கைகளிலிருந்து விடுவித்த தேவன், பின்பு இவ்வுலகத்திலே மனிதனை பூரணமாய் விடுதலையாக்க வேண்டும் என்று சொல்லி தேவன் சித்தம் கொண்டார். தானியேலின் புத்தகம் 3:28 வாசிக்கும் பொழுது அந்த இளைஞர்கள், அந்த வாலிபர்கள் சொல்கிறார்கள், ராஜாவின் கைக்கும் அக்னி ஜுவாலின் கைக்கும் எங்கள் தேவன் தப்புவிக்க அல்லது விடுவிக்க வல்லவர் என்று சொல்லி அவர்கள் தைரியமாக முழங்கினார்கள். வேதாகமம் சொல்லுகிறது 3:28 அந்த ராஜா சொல்லுகிறான், தேவன் தான் அவர்களை விடுவித்தார் என்பதை அந்த அரசனை சொல்லுகிறதை நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். ஆகவே உலக வழக்கத்திலிருந்து தேவன் நம்மை விடுவிக்க கலாத்தியர் 1:4 அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதுகிறதை வாசிக்கிறோம். தெசலோனிக்கர் 3:21 நாம் அப்படி வாசிக்கிறோம். தேவனாகிய கர்த்தர் இவ்வுலகத்தில் இருக்கிற எல்லா அடிமைத்தனங்களிலிருந்தும் நம்மை விடுதலையாக்க அவர் இந்த பூமியிலே சித்தம் கொண்டபடினாலே வழி வழியாக நம்முடைய முன்னோர்களை ஆண்டவர் விடுவித்து வந்தார். பல ராஜ்யங்களின் கையிலிருந்து, பல சூழ்நிலையில் இருந்து அவர்களை விடுவித்து வந்தாலும் மனிதனுடைய பாவ சாபத்திலிருந்து பூரணமான விடுதலை மனிதனுக்கு கிடைக்கவில்லை. ஆகவே மனிதனை விடுவிப்பதற்காக தேவன் தன்னுடைய குமாரனை இந்த பூமிக்கு அனுப்பினார். தேவ குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் வழியாக இந்த முழு உலகத்திற்கு ஆண்டவர் விடுதலையை பெற்று தந்திருக்கிறார். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த வார்த்தை கேட்கின்ற வாழ்க்கையில ஒருவேளை இது நாள் வரைக்கும் நான் அந்த விடுதலை அற்றிருக்கிறேன், என் வாழ்க்கையில் இருக்கிற சாபம் நீங்கவில்லை, என் வாழ்க்கையில சமாதானமற்று நான் வாழ்கிறேன், என் வாழ்க்கையில் இருக்கிற வியாதி தீரவில்லை, என் வாழ்க்கையில் இருக்கிறதான பாவத்திலிருந்து எனக்கு விடுதலை இல்லை என்ற விடுதலையற்ற நிலைமையில் ஒருவேளை இந்த செய்தி நீ கேட்பாய் என்று சொன்னால்
குறுகி போகாத அவருடைய கரம் இன்றைக்கு உன்னை தொடுகிறது. உன் வாழ்க்கையிலே தேவன் விடுதலை கொடுக்க அவர் வல்லவராய் இருக்கிறார் என்பதை நான் கூறிக்கொள்கிறேன். எனக்கு அருமையான தேவனுடைய ஜனமே, தேவன் நம்மை விடுவிக்கிறவராய் இருக்கிறார். ஏசாயா 54 அங்கே வாசிக்கிறோம், 14 17 வரைக்கும் வாசிக்கும் பொழுது அங்கு இவ்வாறு எழுதப்பட்டிருக்கிறது, உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காது போகும் என்று சொன்னார். ஆகவே அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அவரே ஆமென் பட்சிக்கிற மனிதனுடைய அவன் உருவாக்குகிற அந்த ஆயுதத்தையும் அந்த மனிதனை நான் உருவாக்கினேன் என்று சொல்லுகிறதை ஏசாயாவின் புத்தகம் 54 நாம் வாசிக்கிறோம். நான் கொல்லனையும் உருவாக்கினேன், கொல்லுகிறவனையும் உருவாக்கினேன் என்று சொன்னார். ஆகவே சகலம் அவர் கரத்தில் இருக்கிறது. அவர் தாமே எல்லா சூழலும் நம்மை விடுவிக்கிறவராய் இருக்கிறார். என்னாகமத்தின் புஸ்தகம் 23:23 சொல்றார், இஸ்ரவேலுக்கு விரோதமான மந்திரவாதம் இல்லை, யாக்கோபுக்கு விரோதமான குறிச்சொல்லுதலும் இல்லை என்று சொல்கிறார். ஆகவே அந்தகார பிடியில் இருக்கிற மனிதனையும் உலகத்திலே பலவிதமான சத்துருவுடைய கையில் இருந்தும் ஆண்டவராகிய தேவன் முதலாவது வாழ்க்கையில விடுதலை தருகிறவராய் இருக்கிறார். இயேசு கிறிஸ்துவின் திருநாமத்தினாலே அந்த விடுதலை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் தேவன் தன்னுடைய ஒரே பேரான குமாரனை நமக்கு கொடுத்து அவர் நாமத்தினாலே இந்த முழு உலகத்துக்கு அவர் விடுதலை கொடுத்திருக்கிறார். ஒருவேளை இந்த செய்தி கேட்கிற வாழ்க்கையில விடுதலையற்ற ஒரு நிலைமையில் இருப்பானார், ஏதோ ஒரு பயம் என்னை தொற்றிக் கொண்டிருக்கிறது, சத்துருவினால் நான் துரத்தப்படுகிற ஒரு நிலையில் இருக்கிறேன், கட்டப்பட்ட ஒரு நிலையில் இருக்கிறேன், பயத்தினால் நான் நிறைந்திருக்கிறேன். உங்களுடைய வாழ்க்கையில உங்களை விடுவிக்கும்படி கர்த்தருடைய கரம் நீட்டப்பட்ட கரமாய் இருக்கிறது. அது குறுகி போகவில்லை. இந்த காலவெளியில் இந்த கரங்களை விடுவிக்கும் என்பதை நான் உங்களுக்கு கூறிக்கொள்கிறேன். என் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இரண்டாவதாக ஆண்டுடைய கரம் விடுவிப்பது மட்டுமல்ல, விடுவிக்கப்பட்ட ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையும் அது நிறைவாக்கும். தேவனுடைய கரம் குறுகி போகாத அந்த கரம் நம்மை நிறைவாக்குகிற கரமாய் இருக்கிறது. என்னாகமத்தின் புஸ்தகம் 11:23 வாசிக்க கேட்போம். அதற்கு கர்த்தர் மோசேயை நோக்கி, கர்த்தருடைய கை குறுகி இருக்கிறதோ, என் வார்த்தையின்படி நடக்குமோ நடவாதோ என்று நீ இப்பொழுது காண்பாய் என்றார். கர்த்தருடைய கை குறுகி இருக்கிறதோ, நீங்கள் இந்த வேதாகமத்தை வாசித்து பார்த்தால் 18 23 வசனங்கள் வரை வாசிக்கும் பொழுது இஸ்ரவேல் ஜனங்கள் வனாந்திரத்திலே தங்களுக்கு இறைச்சி இல்லை என்று சொல்லி அவர்கள் முறுமுறுக்க துவங்கினார்கள். அப்படி முறுமுறுக்க துவங்கின போது எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, தேவனாகிய கர்த்தர் சொன்னார், நான் உங்களுக்கு காடைகளை கொடுப்பேன், ஒரு நாள் அல்ல ஒரு மாதம் வரைக்கும் அது கிடைக்கும் என்று சொன்னார். ஆகவே அந்த மக்கள் சாப்பிட்டு தன்னுடைய மூக்கு வழியாக வரும் வரைக்கும் அந்த ஆகாரம் அவர்களுக்கு போதுமானதாக இருக்கும் என்று சொல்லி திகட்டும் அளவுக்கு நான் அந்த ஆகாரத்தை கொடுப்பேன் என்று சொல்லி ஆண்டவர் கொடுக்காமல் போய்விடுவாரோ என்று சொல்லி முறுமுறுத்த போதுதான் ஆண்டவர் கீழ்காற்றை வரப்பண்ணி 31 வசனத்தை நீங்கள் வாசிக்கும் பொழுது ஆண்டவர் கீழ்காற்றை வரப்பண்ணினாராம். காடைகள், கடலில் இருந்து காடைகள் ஏராளமாய் வந்து அவர்கள் பாளையத்தில் இரு புறங்களிலும் அது விழுந்து கிடந்ததாம். இஸ்ரவேல் மக்கள் அந்த காடைகளை எடுத்து அவர்கள் உண்ணத் துவங்கினார்கள். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான தேவனுடைய ஜனமே, பாளையம் முழுவதும் காடையினால் நிறைந்தது. ஆண்டவர் சொல்றார், என் கரம் குறுகி போனதோ? ஒருவேளை ரட்சிக்கப்பட்டு ஆண்டவரை ஏற்றுக்கொண்டிருக்கிற தேவ ஜனமே, உன் வாழ்க்கையில தேவன் விடுதலை தருவது மட்டுமல்ல, அவருடைய கரம் இரண்டாவதாக நம்முடைய வாழ்க்கையை நிறைவாக்குகிற கரமாய் இருக்கிறது. தேவன் இந்த பூமியில எல்லா சந்தர்ப்பங்களும் மனிதனுக்கு ஒரு நிறைவை கொடுக்கிறதை நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். அன்பான தேவனுடைய ஜனமே, ஆண்டவர் கொடுக்கிற நிறைவை பார்க்கிறோம். 1 கொரிந்தியர் புஸ்தகம் 13:10 இப்படி சொல்லுகிறது, நிறைவானது வரும் பொழுது குறைவெல்லாம் ஒழிந்து போகும் என்று நாம் அங்கு வாசிக்கிறோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தன்னுடைய சீடர்களை பார்த்து கேட்டார். லூக்கா 9:17 ஆண்டவர் நம்முடைய சீடர்களுடைய வாழ்க்கையில ஒரு குறைவில்லாதபடிக்கு ஒரு நிறைவை அங்கு கொடுக்கிறதை பார்க்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் செய்தியை பிரசங்கத்தை கேட்டுக்கொண்டிருந்த ஜனங்களுக்கு ஆகாரம் இல்லாத போது வேதாகமம் சொல்லுகிறது, அவர்கள் 5000 புருஷருக்கு ஆகாரம் கொடுத்த பின்பு 12 கூடைகள் நிறைந்த கூடைகளை அவர் எடுத்தார்களாம். ஆகவே தேவனுடைய ராஜ்யத்திலே, தேவனுடைய பிள்ளைகளுக்குள்ளே, தேவனுக்காக வாழ்கிற ஜனங்களுக்குள்ளே ஆண்டவர் தன்னுடைய ஓங்கி அந்த புயம், நீட்டப்பட்ட அந்த புயம், குறுகி போகாத புயம் முதலாவது விடுதலை தருகிறது, இரண்டாவது நிறைவை தருகிறது.
ஆகவேதான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் செய்தியை கேட்ட ஜனங்கள் பசியாய் செல்லவில்லை, அவர்கள் நிறைவடைந்தார்கள். அவர்களுக்கு பரிமாறின சீடர்கள் 12 கூடைகளை நிறைத்தாண்டு வாசிக்கிறோம். அது மட்டுமா, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து லூக்கா 22:35 இயேசு தம்முடைய சீஷர்களை பார்த்து கேட்கிறார், என்னை பின்பற்றி நீங்கள் என்னுடைய ஊழியத்திற்கு வந்தபோது உங்களில் ஏதாகிலும் குறைவு ஏற்பட்டதா என்று கேட்கிறார். என் அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, சீஷர்கள் சொல்லுகிறார்கள், அவருடைய ஊழியத்தில் ஒரு குறைவும் இல்லாமல் அவர்கள் நிறைவை பெற்றதை சொல்லுகிறார்கள். ஒருவேளை ஆண்டவருக்கென்று திருப்பணி செய்ய வந்திருக்கிற தேவ பிள்ளை, உன்னுடைய வாழ்க்கையில ஆண்டவர் அவர் நிமித்தமாய் வந்திருக்கிற உன்னுடைய வாழ்க்கையில ஒரு நாளும் குறைவை தேவன் அனுமதிக்கவே மாட்டார். குறுகி போகாத கரத்தை உடைய தேவன், நிறைவான அந்த தேவன் உன் வாழ்க்கையில் இருக்கிற எல்லா குறைவையும் மாற்றி நிறைவாக்க நீட்டப்பட்ட புயங்களை உடையவராக இருக்கிறார். வேதாகமத்தில் நாம் ஏராளமான வசனங்களை வாசிக்கலாம். 121 சங்கீதம் 1 வசனத்தில் தாவீது இவ்வாறு சொல்லுங்க, எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன். ஏன்? வானத்தையும் பூமியை உண்டாக்கின அவரிடத்திலிருந்து என் தேவை சந்திக்கப்படும். குறுகி போகாத கரத்தை உடைய தேவன் என்னுடைய தேவைகளை சந்திப்பார் என்றுதான் அவர் அங்கு சொல்லுகிறதை நாம் வாசிக்கிறோம். ஆபிரகாம் தன்னுடைய ஒரே நேசகுமாரனை பலி செலுத்த சென்ற போது ஆண்டவர் அங்கே அவன் ஒரு வார்த்தை சொன்னார், யெகோவா ஈரே என்று ஆண்டவரை அறிக்கையிட்டார். அவர் எல்லாவற்றையும் பார்த்து கொள்வார். என்னுடைய தேவையை, என்னுடைய நீட்ஸ் என்ன என்பதை தேவன் அறிந்திருக்கிறார். என்னுடைய தேவை எல்லாவற்றையும் அவர் சந்திக்க உள்ளவராயிருக்க. ஒருவேளை தேவை மிகுதியான நாட்களை எதிர்நோக்கி கொண்டிருக்கிற தேவ பிள்ளையே, என் அன்பான சகோதரனே சகோதரியே, ஆண்டவருடைய கரம் குறுகி போகவில்லை. இப்பொழுதும் அவர் தம்முடைய கரத்தை நீட்டி உன்னை ஆசீர்வதிக்கிறார். உன் களஞ்சியங்களையும் உன்னுடைய ஆமென் எண்ணெய் கலசங்களை அவர் நிரப்புகிற தேவனாய் இருக்கிறார் என்று பரிசுத்த வேதாகமம் சொல்லுகிறது. வேதாகமத்தில் நீங்கள் வாசித்து பார்க்கும் பொழுது நீதிமொழிகளின் புத்தகம் 15:6 வாசிக்கிறோம், நீதிமானுடைய வீட்டில் அதிக பொக்கிஷம் உண்டு என்று வாசிக்கிறோம். துன்மார்க்கனுடைய வீடு அப்படி அல்ல. அருமையான தேவனுடைய பிள்ளைகள், உபாகமம் 6:11 நீதிமொழி 24:24 வாசிக்கும் பொழுது சகலவிதமான பொருட்களினாலும் கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கை நிரப்புவர் வல்லமுள்ளவராய் இருக்கிறார். உங்கள் களஞ்சியங்களை அவர் நிரப்புகிறார் என்று சொல்லி நீதிமொழிகளின் புத்தகம் 3:10 வாசிக்கிறோம். தேவன் களஞ்சியங்களை நிரப்புகிறவர். சங்கீதங்களின் புத்தகம் 144:13 அதே வார்த்தை சொல்லுகிறது, உங்கள் களஞ்சியங்கள் நிரம்பும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். நிறைவாக்குகிற ஒரு தேவனை நாம் ஆராதித்துக் கொண்டிருக்கிறோம். ஏனென்றால் அவருடைய கரம் குறுகி போகவில்லை. அவருடைய கரம் குறுகி போகவில்லை. இன்றைக்கு உன் தேவைகளை அவர் அறிந்தவராயிருக்கிறார். வேதாகமத்திலே நிறைவை பற்றி சொல்லுகிற ஏராளமான விஷயங்கள் உண்டு. இன்றைய உலகத்திலே மனிதன் நிறைவு என்று சொன்னால் பொருள் சார்ந்த ஒரு விஷயத்தை மட்டுமே பார்க்கிறான். பணம், இவ்வுலகத்துடைய பொருட்கள் தான் மனிதனுக்கு நிறைவு என்று அவன் எண்ணுகிறான். ஆனால் தேவன் இம்மைக்குரிய நிறைவு மட்டுமல்ல, மறுமைக்குரிய ஒரு நிறைவும் தருகிறார். ஆமென். சரீர பிரகாரமான நிறைவும் தருகிறார், ஆவிக்குரிய நிறைவும் அவர் தருகிறார். வேதாகமத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, அவரை அறிகிற அறிவின் நிறைவு என்று வேதாகமம் சொல்லுகிறது. தேவனை அறிகிற அறிவுக்கு ஏற்ற ஒரு நிறைவை கர்த்தர் உனக்கு தரப்போகிறார். ஆனந்த சத்தத்தினாலே தேவனை துதிக்கப்படும்படியான ஒரு நிறைவை உங்கள் கூடாரங்களை கர்த்தர் எழும்ப செய்ய போகிறார். கிருபையினால் தேவன் உங்களை நிரப்ப போகிறார். மகிமையினால் நான் நிரப்புவேன் என்று சொன்னார். மகிமையினால் உங்களை அவர் நிரப்ப போகிறார். நீதியினால் ஆண்டவர் உங்களை நிரப்ப போகிறார். சகல பொருட்களினால் ஆண்டவர் உங்களை நிரப்ப போகிறார். ஆமென். மந்தையின் பெருக்கத்தினால் உங்களை நிரப்ப போகிறார். திராட்சை ரசத்தினால் தேவன் உங்களை நிரப்ப போகிறார். சந்தோஷத்தினால் தேவன் உங்களை நிரப்புவார். ஞானத்தினால் உங்களை நிரப்புவார். துதியினால் உங்களுடைய இருதயத்து உதடுகளை நிரப்புவார். ஆவியினாலே உங்கள் வாழ்க்கை நிரப்புவார். நற்குணங்களினாலே உங்களை நிரப்பி அவருடைய சாயலுக்கு ஒப்பாய் உங்களை மாற்றுவார். சத்தியத்திலே உங்களை நிறைத்து உங்களிலிருந்து தம்மை வெளிப்படுத்துகிற தேவனாய் அவர் காணப்படுவார். பரிபூர்ணத்தினால் நிறைத்து பரலோகத்திற்கு பிரஜையாய் உன்னை மாற்றுவார். என் அருமையான தேவ ஜனமே, அவருடைய நிறைவை குறித்து வேதாகமத்தில் ஏராளமான ஆசீர்வாதங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படியானால் இன்றைக்கு இந்த செய்தி கேட்கிற வாழ்க்கையிலே குறைவை நினைத்து ஒருவேளை நீ வருந்து கொண்டிருப்பாய் என்று சொன்னார், உன் வாழ்க்கையின் ஆமென் இறுதி வரைக்கும் நீ மறுக்கக்கூடாத ஒரு காரியம், என் தேவன் எல்லாவற்றினாலே நிரப்புகிறவர் என்று சொல்லி இந்த விசுவாசம் ஆபிரகாமுக்கு இருந்தபடினால்தான்
விசுவாசித்து பயணித்தார், விசுவாசித்து பின்பற்றினார், விசுவாசித்து ஆண்டவருக்காக எதையும் செய்ய அவர் தன்னுடைய வாழ்க்கை ஒப்பு கொடுத்தார். எந்த சூழ்நிலையிலும் ஆபிரகாமுடைய வாழ்க்கையிலே அசைக்க முடியாத ஒரு காரியம் இருந்தது, அந்த விசுவாசம். ஆகவே நீங்களும் விசுவாசித்து நீங்கள் சொல்லுங்கள், என் ஆண்டவருடைய கரம் குறுகி போகவில்லை, அந்த கரம் என்னை விடுதலையாக்கும், அந்த கரம் என்னை நிறைவாக்கும் என்று நீங்கள் அறிக்கை செய்து பாருங்கள். நிச்சயமாகவே கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில அப்படி ஒரு அற்புதத்தை செய்வார். சமீபத்தில் நான் ஒரு செய்தியை வாசிக்க கேட்டேன். இந்த அருமையான தேவனுடைய பிள்ளையை, ஒரு ஆட்டோ ஓட்டுகிற ஒரு சகோதரன், அந்த சகோதரன் அவருடைய பெயர் கெவின் என்ற பெயருடைய அந்த சகோதரன் தன்னுடைய மகள், அவருடைய பெயர் டெனிஷா என்கிற அந்த மகள், அவள் +2 முடித்து கல்லூரிக்கு போகும்படியான ஒரு நேரம் வந்தபோது, அந்த மகள் கல்லூரிக்கு படிப்பதற்கான அந்த அப்ளிகேஷன் ஃபில்அப் பண்ணி கொண்டு வந்தபோது அவருடைய தகப்பனுக்கு மிகுந்த கஷ்டம் ஏற்பட்டது. காரணம், அவர் ஒரு ஆட்டோ டிரைவர். அவர் தன் மகளை உயர்கல்வி படிக்க வைப்பதற்கான அந்த பணம் அவரிடத்தில் இல்லை. ஆகவே அதை செலுத்த வேண்டிய பணத்தை பார்த்த உடனே அவர் அதிர்ந்து போனார். என் அருமையான தேவனுடைய ஜனமே, நான் என்ன செய்வேன் என்ற நிலையில் அப்படி வாழ்ந்து கொண்டிருக்கும் பொழுது, அவர் தன்னுடைய பணிக்கு செல்லும் வேளையில் ஒரு முதியவர் ஒரு அடிபட்டு சாலையில் கிடந்ததை அவர் கண்டு அந்த முதியவரை தூக்கி எடுத்து மருத்துவமனைக்கு கொண்டு சென்று அவருக்கு முதலுதவி சிகிச்சை செய்து அவருக்கு உதவி விட்டு அந்த சகோதரன் கடந்து போய்விட்டார். அவருக்கு தண்ணீர் கொடுத்து ஆகாரம் கொடுத்து மருத்துவமனைக்கு அழைத்து சென்று இத்தனை காரியங்களை செய்துவிட்டு அடுத்த நாள் சென்று அவர் தன் பணிகளை செய்து கொண்டிருந்த போது செய்தித்தாளில் ஒரு தலையங்கம் வந்தது. காணாமல் போன அவருடைய படத்தையும் அந்த செய்தியும் அந்த செய்தித்தாளில் வந்ததை அவர் படித்து உடனடியாக அங்கே தொடர்பு எண்ணை கொடுத்த போது அங்கே காவல் நிலையத்துக்கு சென்று அந்த முதியவர் அவர் அடையாளம் காட்டினார். என்ன கருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த மருத்துவமனைக்கு சென்று போலீஸ்காரரை அழைத்து சென்று அங்கு பார்த்தபோது தான் அந்த முதியவர் சாதாரணமான ஒரு நபர் அல்ல. அவருடைய பிள்ளைகள் வெளிநாட்டிலே பணியாற்றி கொண்டிருக்கிறார்கள், வசதி படைத்த குடும்பத்தை சேர்ந்த அவர். இப்படி அவர் திசை வழிமாறி சென்ற போது, காணாமல் போன போது, அவர் காயப்பட்ட போது இத்தனை மனமிறங்கி உதவி செய்து யாரோ ஒரு நபர் என்று விட்டுவிடாதபடி இரக்கம் பாராட்டின அந்த சகோதரனை அவர்கள் அன்றைக்கு பாராட்டினார்கள். பாராட்டினது மட்டுமல்ல, அவர் கையில் ஒரு காசோலை எழுதி கொடுத்தார்கள். அந்த காசோலை அவர் பார்த்தபோது ஆச்சரியப்பட்டார். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளையே, அந்த காசோலையில் எழுதப்பட்டிருந்த அத்தனை பணம் அவள் மகள் மேல் படிப்பு படிப்பதற்கு தேவையான அவ்வளவு பணம் அதில் எழுதப்பட்டிருந்தது. அவர் ஆச்சரியப்பட்டு ஆண்டவரை துதித்தார். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான தேவஜனை, வாசித்த ஒரு சம்பவம். இதில் இருக்கிற உண்மை என்ன என்று சொன்னால், இவ்வுலகத்தில் குறைவற்றிருக்கிற மனிதர்களை அவருடைய குறைவை கண்டும் காணாமல் போகிற இந்த உலகத்தில் என் ஆண்டவராகிய தேவன் மனம் இறங்கி மனிதன் குறைவோடு இருப்பதை அவர் விரும்பாமல் அவர் நிறைவு கொடுக்கிற தேவனாய் இந்த உலகத்திலே தன்னை வெளிப்படுத்தினார். அதைத்தான் வேதாகம் சொல்கிறது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நன்மை செய்கிறவராக சுற்றித் திரிந்தார். குறை என்று ஒன்று அவர் கண்ணில் பட்டால் அந்த குறையை நீக்குவதுதான் இயேசு கிறிஸ்துடைய பிரதான பணி. ஆகவே அவர் எங்கு இருக்கிறாரோ அங்கு ஒரு நிறைவு உண்டு. ஒருவேளை உன் உள்ளத்தில் இல்லை என்று சொன்னால், உன் இல்லத்தில் இல்லை என்று சொன்னால், உன் வாழ்க்கையில் இல்லை என்று சொன்னால், இன்றைக்கு எல்லாவற்றினால் நிரப்புகிற அந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை உன் வாழ்க்கையில் அழைத்துக் கொள்வாய் என்று சொன்னால், குறுகி போகாத கரத்தை உடைய அந்த தெய்வம் உன்னை விடுவிப்பது மட்டுமல்ல, உன்னை நிறைவாக்குகிறவராய் இருப்பார். உன் பாத்திரம் நிரம்பி வழியும். நிச்சயமாகவே அவர் உன் வாழ்க்கையில் இருக்கிற குறைவை நீக்க வல்லவராய் இருக்கிறார். மூன்றாவதாக ஏசாயா 53:5 இவ்வாறு சொல்லுகிறது, ஆண்டவருடைய கரம் குணமாக்கும் கரம். ஏன் அவருடைய கரம் குறுகி போகவில்லை? அவருடைய கரம் உன்னை விடுவிக்க அந்த கரம் குறுகி போகாமல் நீட்டப்பட்டதாகவே இருக்கிறது. ஆண்டவருடைய கரம் உன்னை நிறைவாக்க, நீ குறைவுபடாமல் நிறைவாய் இருக்க வேண்டும் என்று அவருடைய கரம் நீட்டப்பட்டிருக்கிறது. மூன்றாவது, அவருடைய கரம் உன்னை குணமாக்க விரும்புகிறது. நிமித்தம் அவர் காயப்பட்டு நம்முடைய அக்கிரமங்கள் நிமித்தம்
அவர் நொறுக்கப்பட்டார். நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது. அவருடைய தழும்புகளால் குணமாகிறோம். அவருடைய தழும்புகளினால் குணமாகிறோம். அற்புதமான அந்த கரம். சொல்லுவாங்க சிலர், கொடுக்கும் மனிதர்களை பார்த்து சொல்லுவார்கள், கொடுத்து கொடுத்து சிவந்த கரம் என்று சொல்லுவார்கள். அப்படி இல்லை என்று சொன்னாலும் அவர்களை பாராட்டுவதற்கு அப்படி சொல்லுவார்கள். இப்படி இந்த உலகத்திலே மனிதனை தன் சாயலின்படி சிருஷ்டித்த தேவன் மனிதனுடைய வாழ்க்கையிலே அவன் அடிமைப்பட்டு விடக்கூடாது என்று ஆதி முதற்கொண்டு அவனுக்கு விடுதலை தர வேண்டும் என்று விரும்பின தேவன், அவன் குறைவுள்ளவனாய் வாழக்கூடாது என்பதற்காக அவனை நிறைவுள்ளவனாய் மாற்றுகிற தேவன். மூன்றாவது, அவன் பலவீனனாக, அவன் வியாதி உள்ளவனாக, அவன் காணப்படக்கூடாது என்பதற்காக அவனுடைய நோய்கள் எல்லாம், அவனுடைய பலவீனங்கள் எல்லாவற்றையும் அவர் தன்மேல் ஏற்றுக்கொண்டாராம். நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் ஏற்றுக்கொண்டாராம். அவருடைய தழும்புகளினால் நாம் குணமாகிறோம் என்று வாசிக்கிறோம். எனக்கு அன்பான தேவ ஜனமே, ஆண்டவருடைய கரம் நம்மை குணப்படுத்துகிற கரம், விடுவிக்கிற கரம், நிறைவாக்கும் கரம். அந்த கரம் குணமாக்கும் கரமாக இருக்கிறது. இந்த கரம் யார் மேலெல்லாம் படுகிறதோ, இந்த கரம் யார் மேலெல்லாம் வைக்கப்படுகிறதோ அவர்கள் குணமாக்கப்பட்டார்கள். இந்த கரத்தின் செயலை யாரெல்லாம் விசுவாசிக்கிறார்களோ அவர்கள் குணமாக்கப்படுவார்கள். எனக்கு அன்பான தேவ ஜனமே, 2 ராஜாக்களின் புஸ்தகம் 20ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்திலே எசேக்கியா என்கிற ஒரு மன்னன் இருந்தான். அந்த மன்னன் ஆண்டவருக்கு பயந்து அவருக்கு மிகவும் பிரியமான ஒரு அரசனாக அரசாட்சி செய்த போது அவன் நோய்வாய்ப்பட்டு கிடந்தான். அவன் அந்த பலவீனத்தில் இருக்கும் பொழுது ஏசாயா என்ற தீர்க்கன் அவனுடைய அரண்மனைக்கு சென்று அவனை பார்த்து சொல்கிறார், உன் வீட்டு காரியங்களை ஒழுங்குபடுத்து, நீ மரிக்க போகிறாய் என்று சொல்லி மரண செய்தி அவருக்கு சொல்லப்பட்டது. ஆனால் எசேக்கியா ஆண்டவரை நோக்கி முறையிட்டு ஜெபித்தார். வேதம் சொல்கிறது, சுவர்புறமாய் திரும்பி கண்ணீரோடு கூட அவர் ஜெபிக்கிறார். ஆண்டவர் உடனே எந்த தீர்க்கதரிசி அவருக்கு மரண செய்தியை சொன்னாரோ அதே தீர்க்கதரிசி அந்த அரண்மனை முற்றத்திற்கு வருவதற்கு முன்னதாக ஆண்டவர் சொல்றார், நீ போய் என் தாசனாகி எசேக்கியாவுக்கு சொல் என்று திரும்பவும் தீர்க்க தரிசனமாக வார்த்தையை சொல்லி அனுப்புகிறார். அந்த வார்த்தை, நீ சாக மாட்டாய், நீ இன்னும் சில நாட்கள் பிழைத்திருக்கும்படி உனக்கு ஜீவனை ஆண்டவர் கொடுக்கிறார் என்று சொல்லி உன்னுடைய ஆயுள் நாட்களில் இன்னும் 15 வருடங்களை கூட்டிக் கொடுப்பேன் என்று அந்த அரசனுக்கு சொல்லப்பட்டது. அதன்படியே அவன் வாழ்ந்து மரித்து போனான். நீ கேட்டுக்கொண்டிருக்கிற பிரியமான தேவ ஜனமே, தேவன் சாகருடைய சாவை தேவன் விரும்பாதவர். அதிலும் ஒரு மனிதன் பாவத்தோடு மரிப்பான் என்று சொன்னால் அவனுடைய சரீர மரணத்துக்கு பின்பு அவனுடைய ஆத்மா அது நரகத்துக்கு போய்விடுமே. ஆகவே அந்த ஆத்ம மரணத்தை அடையக்கூடாது என்பதற்காகத்தான் ஆண்டவர் இயேசு இந்த பூமியில நமக்காக மனிதனாய் வந்து அவர் மரித்தார். அவருடைய மரணத்தின் வழியாக பாவத்துக்கு மரித்து கிடக்கிற நம்மை அவர் பிழைக்க செய்திருக்கிறார். இனி பாவம் நம்முடைய வாழ்க்கையில குடிகொள்ள கூடாது என்பதற்காக, பாவம் நம்மை மேற்கொள்ள கூடாது என்பதற்காக, பாவமற்ற ஒரு வாழ்க்கை செய்வதற்காக பரிசுத்தமான அந்த தெய்வம் நமக்காக பாவமானார். நம்முடைய பாவங்கள் எல்லாம் அவர் தன்மேல் ஏற்றுக்கொண்டு தானே அந்த காரியங்களை சுமந்து சிலுவையிலே அவர் விலையேற பெற்ற இரத்தத்தை சிந்தி கிரயமாய் அதை கொடுத்து இவ்வுலகத்தில் இருக்கிற எல்லா மக்களையும் அவர் மீட்டுக் கொண்டார். ரட்சிக்கப்பட்டவருடைய ஜனமாய் இருக்கிற நமக்கு இந்த உண்மை தெரியும். ஆனாலும் இந்த காலை வேளையிலே நாம் கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம், அவர் இத்தனை பாடுகள் பட்டது நம்முடைய பாவத்திற்கு மட்டுமல்ல, நம்முடைய சரீர சுகத்திற்காகவும் அவர் பாடுபட்டார். நம்மை விடுவித்த தெய்வம், நிறைவாக்கின தெய்வம் நம்மை சுகமாக்கும் அவர் வல்லவராயிருக்கிறார். அவருடைய குணமாக்கும் தழும்புள்ள கரம் இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையில் அற்புதங்களை செய்ய வல்லமுள்ளதா இருக்கிறது. சங்கீதங்களின் புஸ்தகம் 103
3ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம், அவர் உன் அக்கிரமங்களை மன்னித்து நோய்களை குணமாக்குகிறார் வேதத்தில் வாசிக்கிறோம். அக்கிரமங்களை மன்னிக்கிறவர் மட்டுமல்ல, அவர் நோய்களை குணமாக்குகிறவர். மனித வாழ்க்கையில் மனிதனுக்கு வரைக்கும் மனிதனுடைய வாழ்க்கையில பலவாறு நோயினால் மனிதன் சிக்கொண்டிருக்கும் பொழுது அதை சிலுவையிலே ஜெயித்த இயேசுவை யாரெல்லாம் விசுவாசிக்கிறார்களோ அவர்களை அந்த நோய் மேற்கொள்ளாதபடி தேவன் அவைகளிலிருந்து விடுதலை கொடுக்கிறவராயிருக்கிறார். அதனால்தான் வேதாகம் எப்படி சொல்கிறது, அவருடைய தழும்புகளினால் நாம் குணமாகிறோம். அதற்காகத்தான் அந்த தழும்புகளை அவர் ஏற்றுக்கொண்டார். 107ஆம் சங்கீதம் 20ஆம் வசனத்தில் அப்படித்தான் சொல்லுகிறது. நம்முடைய துக்கங்களை, நம்முடைய நோய்களை அவர் சிலுவையிலே சுமந்திருக்கிறார். என்னை கேட்கிற அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, எரேமியா தீர்க்கதரிசன புத்தகம் 33ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் பாரு சொல்லுகிறது, அங்கேயும் ஆண்டவர் நம்மை குணமாக்குகிறவராய் இருக்கிறார், காயம் கட்டுகிற ஒரு தேவனாய் இருக்கிறார். அவர் நம்முடைய எல்லா வேதனைகளையும் அவர் நீக்கி விடுகிற தேவனாய் இருக்கிறார். உலகத்துல பலவாறு வியாதிகள் பெருகி கொண்டே இருக்கிறது. ஆனால் தேவன் இந்த வியாதியிலிருந்து, நோயிலிருந்து நம்மை விடுவிக்க வல்லவராயிருக்கிறார். ஒருவேளை உன் சரீரத்தை மேற்கொள்ளுகிற பலவீனங்களை குறித்து நீ பயந்து இந்த காலை ஆராதனை இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருப்பா என்று சொன்னார், உன் எலும்புகளுக்குள்ளே, தசைகளுக்குள்ளே, நரம்புகளுக்குள்ளே, சரீர உறுப்புகளுக்குள்ளே, இரத்தத்திற்குள்ளே, இரத்த அணுக்களுக்குள்ளே கர்த்தருடைய வல்லமை பாய்ந்து வரும். உனக்காக ஜீவனை கொடுத்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து, உன் நோய்களை ஏற்றுக்கொண்ட ஆண்டவர் இயேசு கிறிஸ்து, அவர் உன்னை விடுவிக்கும்படி தன் கரத்தை நீட்டி இருக்கிறார். உன்னை நிறைவாக்கும்படி தன் கரத்தை நீட்டினவர் உன்னை குணமாக்கும்படி இன்றைக்கு தன் கரத்தை நீட்டுகிறார். அவருடைய கரத்தின் வல்லமை உங்கள் சரீரங்களிலே, உங்களுடைய வாழ்க்கையில காணப்படுகிற பலவீனங்கள் அதை மாற்றுகிறது. அப்போஸ்தலனாகிய பவுல் ஆண்டவரை நோக்கி முறையிட்டார். தன் பலவீனங்களுக்காய் நான் தேவனை நோக்கி வேண்டுதல் செய்தேன். ஆண்டவர் அதற்கு கொடுத்த பதில் என்ன தெரியுமா? உன் பலவீனத்தில் என் பலன் பூரணமாய் விளங்கும். பவுலுக்கு மட்டும் அவர் அல்ல, உங்களுக்கும் எனக்கு அந்த வார்த்தையை சொல்கிறார், உன்னுடைய பலவீனத்தில் என் பலன் பூரணமாய் விளங்கும். ஒருவேளை இதுவரைக்கும் அந்த பலவீனத்தில் தாக்கப்பட்டிருப்பான்னு சொன்னார், தேவ பலன் விளங்கும். அவருடைய நீட்டப்பட்ட அந்த புயம் உங்களை தொடுகிறது. அருமையான தேவ பிள்ளைகளே, நிச்சயமாய் தேவன் அற்புதமான சுகத்தை உங்களுக்கு கொடுக்கிறார். வேதம் சொல்லுவது, கர்த்தருடைய நாமம் பலத்த துருகம், நீதிமான் அதற்குள்ளே ஓடி சுகமாயிருப்பான். அவர் உங்களை சுகமாய் தங்க பண்ணுகிற தேவன். ஆகவே அந்த ஆண்டவர் அற்புதத்தை உங்கள் வாழ்க்கையில செய்ய வல்லவராக இருக்கிறார். 4ஆவதாக நான் ஒரு விஷயத்தை சொல்லி கடந்து போக விரும்புகிறேன். ஆண்டவருடைய கரம் உன்னை ரட்சிக்கும் கரமாக இருக்கிறது. விடுவிக்கும் கரம் மட்டுமல்ல, நிறைவாக்கும் கரம் மட்டுமல்ல, குணமாக்கும் கரம் மட்டுமல்ல, இந்த கரம் ரட்சிக்கும் கரம். இந்த ரட்சிப்பு என்றால் என்ன? விடுதலை என்பது தேவன் இவ்வுலக வாழ்க்கையிலிருந்து அவன் விடுதலை பெறுகிறான். சத்துருவின் பிடியிலிருந்து விடுதலை பெறுகிறான். பல சூழ்நிலையில் விடுதலை பெறுகிறான். ஆனால் ரட்சிப்பு என்பது இம்மைக்குரிய விஷயம் மட்டுமல்ல, மறுமையிலே நம்மை கொண்டு சேர்க்கிற ஒரு விஷயம். ஆகவேதான் ஏசாயா 50:2 இவ்வாறு வாசிக்கிறோம். ஏசாயா 50:2 நாம் இவ்வாறு வாசிக்கிறோம். வேதம் இப்படி சொல்லுகிறது, ஆண்டவர் நம்மை ரட்சிக்கிற தேவனாய் இருக்கிறார். அது நாம் யாத்திராகமத்தின் புஸ்தகத்திலும் 14ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்திலும் வாசிக்கிறோம். ஏசாயா 50:2 இவ்வாறு சொல்கிறது, நான் வந்தபோது ஒருவனும் இல்லாமற் போனதென்ன, நான் கூப்பிட்ட போது நான் மறு உத்தரவு கொடுக்க ஒருவனும் இல்லாமற் போனதென்ன, மீட்க கூடாதபடிக்கு என் கரம் குறுகிற்றோ, விடுவிக்கிறதற்கு என்னிடத்தில் பலன் இல்லாமற் போயிற்றோ, இதோ என் கண்டிதத்தினாலே பாருங்கள், என்னுடைய கரம் மீட்க கூடாதபடிக்கு என்று சொல்லுகிறார். ஆண்டவர் இரட்சகர், மீட்பர் என்கிற பொருளுடையவர். இந்த பூமியிலிருந்து நம்மை மீட்டெடுத்து தான் சிருஷ்டித்த மக்களை தான் இருக்கிற ஸ்தலத்திற்கு அழைத்து செல்ல அவர் சீக்கிரமாய் வரப்போகிறார். அதுதான் நித்திய மீட்பு. முடிவு பரிந்தும் நிலைத்திருப்பவனே ரட்சிக்கப்படுவான் என்று பரிசுத்த வேதம் சொல்கிறது.
இதுதான் ரட்சிப்பினுடைய பூரணம். இன்னைக்கு திருச்சபைக்கு செல்கிறோம், திருச்சபைக்கு செல்ல முடியாத சூழ்நிலையும் நாம் வீடுகளில் ஜெபிக்கிறோம். அநேகருடைய ரட்சிப்பின் நிலைமை எப்படி இருக்கிறது என்று தேவன் அறிவார். அவர் பாடுபட்டு ரத்தம் சிந்தி நமக்கு கொடுத்த இந்த மீட்பின் வாழ்வை நாம் இறுதி வரை பாதுகாக்க வேண்டியது அவசியமா இருக்கிறது. தாவீது இவ்வாறு சொன்னான், நான் எக்காலத்திலும் கர்த்தரை ஸ்தோத்திரிப்பேன், எப்போதும் அவர் துதி என் வாயில் இருக்கும். எந்த சூழ்நிலையிலும் தாவீது தன் ஆண்டவரை மறக்காத பக்தனாயிருந்தான். வேதாகமத்திலே யோசுவாவை எடுத்துக்கொள்ளுங்கள், யோசேப்பை எடுத்துக்கொள்ளுங்கள், தாவீதை எடுத்துக்கொள்ளுங்கள், தானியேலை எடுத்துக்கொள்ளுங்கள், ஆபிரகாமை பாருங்கள், முற்பிதாக்களை பாருங்கள், கொர்நேலியுவை பாருங்கள், யோபுவை பாருங்கள். பரிசுத்தவான்களுடைய வாழ்க்கையை நீங்கள் கவனித்து பார்க்கும்போது அவர்கள் ஒரு மனிதனுக்காக ஆண்டவரை தேடுகிறவர்களாய் இருக்கவில்லை. அந்நாட்களிலே அவர்களுக்கு சபை இல்லை, தேவனை தொழுவதற்கான ஆராதனைக்கு அங்கு இல்லை, ஆசாரியர்கள் இல்லை, அந்நிய தேசத்திலே அகதிகளாக இருந்தார்கள். ஆனாலும் தான் ஆராதிக்கிற தேவனை அவர்கள் தான் தொழுது கொண்டதை ஒரு நாளும் நிறுத்தவில்லை. தரியு என்கிற அரசன் சொல்லுகிறான், தானியேலே உத்தம குமாரனே, நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற தேவன் உன்னை சிங்கங்களின் வாய்களுக்கு உன்னை தப்புவிக்க வல்லவராய் இருந்தாரா என்று சொல்லுகிறான். அப்படியானால் தானியேல் எந்த அளவுக்கு அந்த அந்நிய நாட்டிலே ஆண்டவரை தொழுது கொண்டான் என்பதை பாருங்கள். இந்த லாக்டவுன் ஆண்டவரை தொழுவதற்கு ஒரு நாள் அது தடையா இருக்கவே முடியாது. எந்த சூழ்நிலையும் நாம் தேவனை தொழ வேண்டும், துதிக்க வேண்டும், ஜெபிக்க வேண்டும், அவரை தியானிக்க வேண்டும், அவரை பற்றி பேசிக்கொண்டே இருக்க வேண்டும், அவரை மகிமைப்படுத்தி கொண்டே இருக்க வேண்டும். ஆகவே எனக்கு அருமையான தேவனுடைய ஜனமே, கர்த்தரோடு உறவாடுவதற்கு ஒரு நல்ல சந்தர்ப்பம். ஆகவே தானியேல் அதற்கு நல்ல உதாரணமாய் இருக்கிறார். யோசேப்பு மிகுந்த வைராக்கியமாய் இருந்தார். இவர்களெல்லாம் தன் சொந்த தேசத்தில் இல்லை, அங்கு ஆசாரியர்கள் இல்லை, ஆலயம் இல்லை. ஆகவேதான் சொல்கிறேன், இந்த ரட்சிப்பை இறுதி வரைக்கும் நாம் காத்துக்கொள்ள வேண்டியதா இருக்கிறது. நம்முடைய தேவன் நம்மை ரட்சிக்கிறவர். யாத்ராகமத்தின் புஸ்தகம் 14 அதிகாரம் 13 வசனத்தில் இவ்வாறு சொல்கிறார், அப்பொழுது மோசே ஜனங்களை நோக்கி, பயப்படாதிருங்கள், நீங்கள் நின்று கொண்டு இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு செய்யும் ரட்சிப்பை பாருங்கள். இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு செய்யும் ரட்சிப்பை பாருங்கள். நின்று பாருங்கள். ரட்சிப்பு கர்த்தர் வழியாய் அவர்தான் நமக்கு அதை கொடுக்கிறவர். நம்மை விடுவித்தவர் மட்டுமல்ல, நம்மை ரட்சிக்கிறவர். விடுவிக்கப்பட்ட, நிறைவாக்கப்பட்ட, குணமாக்கப்பட்ட இந்த வாழ்க்கை, இந்த ஆத்துமா அவருடைய ராஜ்யம் செல்லும் வரைக்கும் அவரை நம்மை ரட்சித்து அவருடைய சமூகத்தில் சேர்த்துக் கொள்கிற தேவனாயிருக்கிறார். ஆகவே எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளை, யோவான் 12:47 வசனத்தில் வாசிக்கும் பொழுதும், 1 தீமோத்தேயு 1:15 இந்த வசனங்களில் வாசிக்கும் பொழுதும், ஆண்டவர் அவர் பாவிகளை ரட்சிக்க இந்த உலகத்திற்கு வந்தார், அவர்தான் ரட்சகர் என்கிற வார்த்தைகள் எல்லாம் எழுதப்பட்டிருக்கிறது. எபிரேயர் 7:25 வாசிக்கும் பொழுது மிக அருமையான அந்த வார்த்தை, அவர் முற்றும் முடிய ரட்சிக்க வல்லமுள்ள தேவனாயிருக்கிறார். எவ்வளவு ஒரு அற்புதமான வார்த்தை! முற்றும் முடிய ரட்சிக்கிறவர் அவர்தான் நம்முடைய ரட்சகர். அந்த ரட்சகராகிய தேவன் இன்றைக்கு நம்மோடு கூட வாழ்ந்து கொண்டிருக்கிறார். இந்த ரட்சிப்பின் வாழ்க்கை யாராலும் அசைக்க முடியாது. ஒரு சரித்திர சம்பவம் ஒன்றை நான் வாசிக்க கேட்டேன். ஜஸ்டின் மார்டியார் என்கிற ஒரு பக்தி உள்ள விசுவாச வீரன் கிபி 100 சமாரியாவில் பிறந்த அவர் அதன் பின்பு கிரேக்க தத்துவங்களை, அதன் பின்பு சாக்ரட்டிஸ், பிளாட்டோ போன்றவருடைய காரியங்களை அவர் ஆராய்ந்து படிக்க முயற்சித்தாராம். அவ்வாறு சில காரியங்களை அவர் தொடர்ந்து படித்து வரும்பொழுது அந்த தத்துவங்களால் அவர் கவர்ந்தெழுக்கப்பட முடியவில்லை. பல ஆண்டுகள் ஜீவித்த அவர் 100 வயதுக்கு
அதிகமான ஒரு வயதான ஒரு பெரியவர் அவர் சந்திக்க நேர்ந்ததாம். அவர் மூலமாக கிறிஸ்து இயேசுவை அறிகிற பாக்கியம் அவருக்கு கிடைத்தது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்து அறிந்து கொண்ட அவர் அந்த சத்தியத்தில் வைராக்கியமாய் வாழ்ந்தாராம். அந்த சத்தியம் அவரை ஆண்டவருக்கு என்று வைராக்கியம் உள்ளவனாய் மாற்றியது. கிபி 165 அவர் இயேசு கிறிஸ்துவை பின்பற்றுவதை அறிந்த அன்றைக்கு ஒரு அரசன் அவரை கைது செய்து அவரை கொல்லும் அளவுக்கு அவரை மிகுந்த வேதனைப்படுத்திய போது அவர் சொன்ன ஒரு வார்த்தை, அந்த அரசனை பார்த்து சொன்னார், ஒருவேளை எனக்கு நீங்கள் கைது செய்து எனக்கு தண்டனை கொடுத்து என் ஜீவனை கூட நீங்கள் எடுத்து விடலாம், ஆனால் என் மனதை நீங்கள் ஒரு நாளும் மாற்றவே முடியாது என்று சொன்னாராம். ஒரு எவ்வளவு உறுதியான வாழ்க்கை. எந்த சூழ்நிலையிலும் தன்னை மாற்றிக்கொள்ளாதபடி தான் நேசிக்கிற அந்த ஆண்டவருக்காக வைராக்கியமாய் நின்ற அந்த ஜஸ்டின் மார்ட்டின் என்கிற தேவ மனிதனைப் போல நீங்களும் நானும் கிறிஸ்துவுக்காக வைராக்கியம் வாஞ்சவுடையவளாய் வாழ கற்றுக்கொள்ள வேண்டும். அருமையான தேவ பிள்ளைகளே, ஆகவே 4 விஷயங்களை நான் சொல்லியிருக்கிறேன். குறுகி போகாத அவருடைய கரம். குறுகி போகிற விஷயங்கள் நிறைய உண்டு உலகத்தில். ஆனால் குறுகி போகாத ஒன்றே ஒன்று உண்டு, தேவனுடைய கரம் மட்டுமே. அந்த கரம் இன்றைக்கு உன் வாழ்க்கை விடுவிக்க கரமாக, உன் வாழ்வை நிறைவாக்கும் கரமாக, உன்னை குணமாக்கும் கரமாக, உன்னை ரட்சிக்கும் கரமாக இந்த கரம் இருக்கிறது. இந்த கரத்தை குறித்து நிறைய காரியங்களை நாம் வாசிக்கலாம். 2:4-30-12 சொல்லுது, இந்த கரம் அவர்களை ஒருமுகப்படுத்துகிறதாம். ஆண்டுடைய கரம் ஒருமுகப்படுத்துகிறது. 1 ராஜாக்கள் 8:15 வாசிக்கிறோம், அவருடைய கரம் அவர் வாக்கினால் சொன்னதை கரத்தினால் அதை நிறைவேற்றுவாராம். நிறைவேற்றுகிற ஒரு கரம். 1 நாளாகமம் 29:12 சொல்லுகிறது, அவருடைய கரத்தில் வல்லமையும் பராக்கிரமும் இருக்கிறது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. 2 நாளாகமம் 20:6 வாசிக்கும் போது அந்த கரத்துக்கு ஒருவனை எதிர்த்து நிற்க முடியாதாம். இந்த கரத்துக்கு எதிர்த்து நின்ற எத்தனையோ ராஜ்யங்கள், ராஜாக்கள் இந்த உலகத்தை விட்டு கடந்து போய்விட்டார்கள். இந்த ராஜ்யங்கள் மறைந்து போனது. எகிப்து நாட்டிலே சில மந்திர வித்தைகளை வைத்து இந்த சர்வ வல்லமுள்ள தேவனுக்கு எதிராய் பார்வோனுடைய மந்திரவாதிகள் வந்தபோது அவள் சொன்ன வார்த்தை, இது கர்த்தருடைய விரல், இதற்கு முன்பாய் நாங்கள் நிற்க முடியாது. எனக்கு அன்பான தேவ ஜனமே, தேவனுடைய கரம் எத்தனை மேலானது. அந்த கரத்தின் நிழலுக்குள்ளே நாம் வருவோம். அந்த கரத்திற்குள்ளே நம்மை முற்றிலுமாய் விட்டு கொடுப்போம். ஆண்டவர் சொல்கிறார், இந்த கரத்திலே, என் கரத்திலே உங்களை ஏந்திக் கொண்டேன், சுமந்து வந்தேன், தாங்கிக் கொண்டேன், தூக்கி நிறுத்தினேன் என்றெல்லாம் நாம் சொல்ல கேட்டோம். இந்த கரத்தில் அவர் நம்மை வரைந்தும் வைத்திருக்கிறாராம். உங்களுக்கு ஒரு பெரிய பாதுகாப்பு இந்த கரத்தில் இருக்கிறது. முற்றுமுடிய ரட்சிக்கிறவர். உங்கள் ரட்சிப்பை ஒருவராலும் கெடுத்து போட முடியாது. உங்கள் நம்பிக்கை ஒருவராலும் எடுத்து போட முடியாது. எந்த சூழ்நிலையும் அது மாற்ற முடியாது. என் கரத்திலிருந்து ஒருவனும் ஒரு காலம் பறித்துக் கொள்வதில்லை என்று ஆண்டவர் சொன்னார். நாம் யாவரும் தேவனுடைய கரத்தில் இருக்கிறோம். குறுகி போகாத அந்த கரம் இன்றைக்கும் உங்களை தன் ரட்சிப்பை காத்துக்கொள்ளும் கரமாக, இன்றைக்கும் அந்த கரங்களை நிறைவாக்கும் கரமாக, இன்றைக்கு அந்த கரம் குணமாக்கும் கரமாக, இன்றைக்கு அந்த கரம் விடுவிக்கும் கரமாக இருக்கிறது. அவருடைய கரத்தை நாம் பற்றிக் கொள்வோம். வேதாம் சொல்கிறது, இந்த கரத்துக்குள்ளே நீங்கள் அடங்கி இருக்கும் பொழுது, 1 பேதுரு 5:7 வாசிக்கும் பொழுது வசனாகி பேதுரு சொல்கிறார், ஏற்ற காலத்தில் அவர் உங்களை உயர்த்துவார். அவருடைய கரத்துக்குள்ள அடங்கியிருப்போமா?
குறுகி போகாத அந்த கருத்துக்குள்ள அடங்கி இருப்போமா? தேவனுடைய கரத்தில் நம்ம ஒப்பு கொடுப்போம். அவர் ஏற்ற காலத்தில் உயர்த்துவார். இவ்வுலகத்திலும் மறுமையிலும் மகிமையிலும் அவர் நம்மை உயர்த்த வல்லவராக இருக்கிறார். அவர் நாமமே உயர்ந்திருப்பதாக நாம் ஜெபிப்போம். நோக்கி பார்ப்போம். கர்த்தரின் கை குறுகவில்லை, கர்த்தரின் வார்த்தைகள் மாறவில்லை. இன்றைக்கும் குறுகி போகாத கரத்தை உடைய சர்வ வல்லமுள்ள ஆண்டவர் தன் குமாரன் மூலமாக தன் கரத்தின் கிரிகளை இந்த உலகத்தில் நடப்பித்துக் கொண்டிருக்கிறார். அந்த கரத்துக்கு எதிராக ஒருவரும் எதிர்த்திருக்க முடியாது. அந்த கரம் செய்கிறதை ஒருவரும் தடுத்து விடவும் முடியாது. குறுகி போகாத கரத்தை உடைய அந்த ஆண்டவர். இந்த செய்தி கேட்கிற அன்பு சகோதரனை, குறுகி போகிற இந்த உலக வாழ்க்கை நீயும் குறுகி போய் விடாதபடி நீட்டப்பட்ட புயங்களுடைய அந்த ஆண்டவர் உன் வாழ்க்கை விடுவிக்க வல்லவராயிருக்கிறார். இதுவரைக்கும் விடுதலை இல்லையா? இன்னைக்கு கர்த்தர் உனக்குள்ள அந்த விடுதலை அனுப்புகிறார். இதுவரைக்கும் என் வாழ்க்கையில் நிறைவு இல்லை. ஆண்டவரும் களஞ்சியங்களை நிரப்ப போகிறார். உன் ஆலைகள் எண்ணெயினால் வழிந்தோட போகிறது. உன் பாத்திரம் நிரம்பி வழிய போகிறது. எல்லா குறைவை கர்த்தர் மாற்ற போகிறார். நிறைவானது உனக்குள்ளே வருகிறது. குறைவுகள் ஒழிந்து போகும் என்று வேதாகமம் சொல்கிறது. அவருடைய கரம் உன்னை நிறைவாக்கி கொண்டிருக்கிறது. அதே கரம் உன்னை குணமாக்கி கொண்டிருக்கிறது. உன் பலவீனத்தை குறித்து நீ பயப்பட வேண்டாம். உன் நோய்களை குறித்து நீ பயப்பட வேண்டாம். அவர் வேடனுடைய கண்ணிக்கும் பாழாக்கும் கொள்ளை நோய்க்கும் தப்புவிக்கிற தேவன். உன் பலவீனத்துல அவருடைய பலன் பூரணமாய் விளங்கும் என்று அவர் சொல்லியிருக்கிறார். இயேசுவின் நாமத்தினால் இன்னைக்கு பலவீன பகுதியில கர்த்தருடைய வல்லமை இறங்கி வருகிறது. நீங்கள் விசுவாசித்தால் அற்புதம் இப்பொழுதே ஆண்டவர் உங்களுக்குள்ளே செய்து கொண்டிருக்கிறார். வேதாம் சொல்லுகிறது, ஆண்டவர் இயேசு பேதுரு வீட்டுக்கு சென்றாராம். பேதுருவின் மாமி ஜுரமாயிருக்கிறதை கேள்விப்பட்ட போது ஆண்டவர் அவளை தொட்டார். அவளுடைய கரம் அவள் மேல் பட்டது. அந்த கரத்தின் வல்லமை அவளை குணமாக்கிட்டு அவள் எழுந்து பணிவிடை செய்தார். எனக்கு அதே ஆண்டவர் உன்னை தொடுகிறார். உன்னுடைய கரத்தின் வல்லமை உனக்குள்ள அற்புதங்களை கொண்டு வரப் போகிறது. விடுவிக்கும் அந்த கரம், நிறைவாக்கும் அந்த கரம், குணமாக்கும் அந்த கரம், உங்களை இரட்சிக்கும் கரமாக நீ உலக வாழ்வுக்கு பின்பு நித்தியத்தில் உன்னை கொண்டு சேர்க்கும் கரமாக, நீ பெற்றுக்கொண்ட இந்த ரட்சிப்பின் நிச்சயத்தை பாதுகாக்கும் கரமாக, அற்புதமான அந்த கரம், முற்று முடிய ரட்சிக்கிற அந்த கரம் இன்றைக்கு உன்னை பாதுகாக்கும் கரமாக உன்னோடு கூட இருக்கிறது. உன் ரட்சிப்பின் வாழ்க்கை பாதுகாக்கிற தேவன் அவர் உன்னோடு கூட இருக்கிறார். உன்னை காக்கவும் பரலோகம் சேர்க்கவும் அவர் உன்னோடு கூட இருக்கிறார். உன்னை அழைத்து வந்த தேவன், உன்னை அனுதினமும் போஷித்து வந்த தேவன், உன்னை கண்காணித்து வந்த தேவன், கண்ணின் மணி போல பாதுகாத்த தேவன். இந்த சூழ்நிலை உன்னை பாதித்துவிடும் என்று கலங்க வேண்டாம், சோர்ந்து போக வேண்டாம். என் அருமையான தேவ பிள்ளையே, குறுகி போகாத கரத்தை உடைய ஆண்டவர் தன்னுடைய கரத்தை உன் மேல வைத்திருக்கிறார். உங்கள் வாழ்க்கையை அவர் காத்துக்கொள்ள வல்லவராயிருக்கிறார். உங்கள் ஜெபத்தை குறுக்கிக் கொள்ள வேண்டாம், சுருக்கிக் கொள்ள வேண்டாம். உங்கள் தரிசனத்தை குறுக்கிக் கொள்ள வேண்டாம். உங்கள் பார்வை குறுக்கிக் கொள்ள வேண்டாம். உங்கள் வேத வாசிப்பை குறைத்துக் கொள்ள வேண்டாம். நிறைவான தேவன் உங்கள் வாழ்க்கையிலே உங்கள் ரட்சிப்பை பூரணப்படுத்த விரும்புகிற இந்நாட்களில் இன்னும் தேவ சமூகத்தில் நெருங்கி இருப்போம். முற்றுமுடிய ரட்சிக்கிற தேவன் உங்களோடு கூட இருந்து உங்களை நடத்த வல்லவராய் இருக்கிறார். எங்கள் அன்பின் ஆண்டவரே, நீங்க இப்படி செய்கிறதற்காக ஸ்தோத்திரம். உடைய வல்லமையான சமூகம் உடைய பிள்ளைகளை தொடுகிறதற்காக ஸ்தோத்திரம். நீர் உடைய பிள்ளைகளை நிறைவாக்கினதற்காக ஸ்தோத்திரம். உடைய பிள்ளைகளை நீர் விடுவித்ததற்காக ஸ்தோத்திரம். உம்முடைய பிள்ளைகளை நீர் மகிழ்விக்கிறதற்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே குணமாக்குகிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். முற்றுமுடிய ரட்சிக்கிற தேவன் இந்த ரட்சிப்பின் நிச்சயத்தோடு ஒவ்வொரு நாளும் வாழ நீர் உதவி செய்வீராக.
உங்களுடைய கிருபை விலகாதிருக்கட்டும். தேவன் தொடர்ந்து நடத்துவீராக. எல்லா புகழும் உங்களுக்கு சேரட்டும் ஆண்டவரே. விசேஷமா இந்த நாட்டில் மூத்தவர்களுக்காக, குழந்தைகளுக்காக நான் ஜெபிக்கிறேன். அவர்கள் மேல் விசேஷித்த நம்முடைய பாதுகாக்கும் கரம் இருப்பதாக. எங்கள் தேசத்தின் நிலை மாற்றும். படிக்கும் பிள்ளைகளுடைய படிப்பில் தேவனுடைய இரக்கத்தை காண்பியும் ஆண்டவரே. எமக்கு ஸ்தோத்திரம். பணிக்கு செல்ல முடியாத நிலையில் இருக்கிற ஆண்டவர் அநேகருடைய வாழ்க்கைக்கான வாழ்வாதாரங்கள் அற்புதங்களை செய்யும். தேவரே, நம்பிக்கை இழக்காமல் ஆண்டவரை உறுதியாய் பற்றிக் கொள்ளும் மனதையுடைய உண்மையை நம்பி இருக்கிறபடி நான் பூரண சமாதானத்தோடனை காத்துக் கொள்வேன் என்று நீங்க வாக்குரைத்திருக்கிறீங்க. உம்மை உறுதியாய் பற்றிக் கொண்டு உம்மை பின்பற்றும் உடைய பிள்ளைகளுக்கு உதவி செய்யும். தேவரே, எங்கள் தேசத்தில் எடுக்கிற எல்லா முயற்சியிலும் உடைய இரக்கம் இருப்பதாக. இந்த கொடிய நோய் தொற்று பரவாதபடி தேவன் இரக்கம் செய்வீராக. ஆண்டவரே, சகஜ நிலைக்கு நாங்கள் திரும்ப வேண்டும். உம்முடைய சன்னிதானத்திலே நாங்கள் உம்மை தொழ வேண்டும். இந்த தேசத்தை ஆண்டவரை சுவிசேஷத்தினால் நிரப்ப வேண்டும். நீர் எங்கள் மேல் இரக்கமாயிருப்பீராக. உண்மையை நாங்கள் போற்றுகிறோம், மகிமைப்படுத்திக் கொண்டிருக்கிறோம். நீர் மாத்திரம் உயர்ந்திருக்க வேண்டுகிறேன். இரட்சகர் இயேசுவின் மூலம் வேண்டிக் கொள்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். நாம் யாவரும் சொல்லுவோம், என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராக இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியுடைய அந்நியக்கமும் வழி நடத்துதலும் சமாதானம் இன்றும் என்றும் சதா நாட்களிலும் நம் அனைவரோடு கூட என்றும் இருப்பதாக. ஆமென், ஆமென். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.